விக்ரம்-1 இந்திய விண்வெளித்துறையில் 100% தனியாரால் இங்கே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு வெற்றிகரமாக அந்த செயற்கைக்கோளும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. பேலோடு அங்கே விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட அந்த காட்சிகளையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். விண்வெளியில் சூரியன் உதயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு இந்த ஆன்போர்ட் கேமரா அப்படின்ற ஒரு வசதி. ஸோ இதுவரைக்கும் விண்வெளித்துறையில் இந்திய விண்வெளித்துறையில் நம்ம பார்க்காத காட்சிகளையும் பார்த்துட்ருக்கோம். அதே நேரத்தில் நம்ம விண்வெளித்துறையில் தனியாரின் பங்களிப்பு ஒரு புதிய அத்தியாயத்துக்கு போயிருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். இந்த நிலையில் இவங்களுக்கு ப்ரெடிசஸர்ஸ் யார், முன்னோடிகள் யாருன்னு பார்க்கும்போது சர்வதேச அளவில் விண்வெளித்துறையில் தனியாரோட என்ட்ரிக்கு பிறகு விண்வெளி வீரர்கள் அவங்க பயணம் செய்யும் போதும் எவ்வளவு சொகுசான ஒரு பயணமாக அவங்களுக்கு அதை மாற்றி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தரவுகளை எடுக்கிறதா இருக்கட்டும், ஆய்வு பணிகள்லையும் புதிய புதிய உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது பார்த்தீங்கன்னா விண்வெளியில் தனியார் சாம்ராஜ்யம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு டாப் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல SpaceX நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பெயர் தான். எலான் மஸ்க் அவர்களுடைய ஒரு நிறுவனம். நாசாவோட கான்ட்ராக்டில் எத்தனையோ லான்ச்சஸையும் விண்வெளிக்கு வீரர்களை கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ப்ளூ ஆரிஜின் நிறுவனம், அமேசானோட ஜெஃப் பெசோஸ் அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அவங்களும் அமெரிக்காவில் விண்வெளித்துறையில் நிறைய பணிகளை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி ராக்கெட் லேப் என்ற ஒரு அமெரிக்க நிறுவனமும் பெரும் வெற்றியை கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்கு. வெர்ஜின் கேலக்டிக் என்ற நிறுவனம் விண்வெளி சுற்றுலா அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடங்கி கோட்டீஸ்வரர்கள்லாம் விண்வெளிக்கு சும்மா ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்ற மாதிரியான வசதியை ஏற்படுத்தி தந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஐரோப்பாவை சேர்ந்த ஏரியன் ஸ்பேஸ் என்ற நிறுவனம், சியரா ஸ்பேஸ் என்ற மற்றொரு நிறுவனம்னு உலகின் டாப் விண்வெளித்துறையில் தனியார் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களுக்கான பட்டியலை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உலக அளவிலான இந்த முன்னோடிகளை வழியில தான் தற்பொழுது இந்தியாவிலும் விண்வெளித்துறையில் தனியாரை உள்ள விடுது இந்திய அரசாங்கம். ஸோ அதனுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு முதல் அத்தியாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தடம் பதிக்கும் தனியார் இந்திய விண்வெளித்துறையில் என்னென்ன தற்போதைய நிலையில் நிறைய நிறுவனங்கள் இருக்குனாலுமே ஒரு டாப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், அவங்க தான் ஹைதராபாத் தலைமையிடமாக கொண்டு இயக்கக்கூடிய அவங்களுடைய இந்த விக்ரம்-1 லான்ச்சை தான் இன்னைக்கு நாம பார்த்தோம். தொடர்ந்து அக்னிகுல் காஸ்மோஸ் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு விண்வெளி நிறுவனமாக இருக்கிறது. தொடர்ந்து பிக்சல் ஸ்பேஸ் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. அதே மாதிரி துருவா ஸ்பேஸ் என்ற அதே ஹைதராபாத்தை சேர்ந்த மற்றும் ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இருக்கிறது. தொடர்ந்து பெலாட்ரிக்ஸ் இதுக்கு முன்னாடி இஸ்ரோ அனுப்பிய நிறைய ராக்கெட்ஸ்ல இவங்களுடைய செயற்கைக்கோள்களும் இவங்க அனுப்பியிருக்காங்க. விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய சில இந்திய நிறுவனங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செயற்கைக்கோள் என்ற அளவிலிருந்து இப்போ ஒரு முழு ராக்கெட்டுமே தனியார் பங்களிப்போட ஏவப்பட்டிருக்குன்னும் போது வரும் நாட்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரோ R&Dன்னு சொல்லக்கூடிய விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பணிகள் அதிக ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் மற்றபடி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களாக இருக்கட்டும், நிறைய ஆய்வு செயற்கைக்கோள்கள் எல்லாம் தனியார் முழுவதுமாக தனியாரோடோ இல்லை தனியாரோடு இணைந்தோ செயல்படுத்தப்படும் ஒரு நோக்கில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்பொழுது முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் ஒரு பெரும் வெற்றியை குவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு திட்டத்தின் தொடக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியையும் அவங்க இது சாத்தியப்படுத்தியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். வரும் நாட்களில் மற்ற நிறுவனங்களும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்க. நம்மளா இந்த தனியார் உள்ள வருதுன்னும் போதே காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் சாத்தியமாகுது. அதனால விண்வெளித்துறையில் புதிய புதிய உச்சங்களை தொடரணும்னு சொல்லிட்டு இந்த தனியார் நிறுவனங்கள் போட்டி போடும்போது இந்திய விண்வெளித்துறை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த உச்சத்தை தாண்டி ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ள நாம பயணிக்க போறோம் அப்படின்றதையும் உறுதிப்படுத்துது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.